ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். மாத சம்பளம் 44,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு முழுக்க ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அடிப்படையில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணினா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை இந்த வீடியோட எண்டில் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே முழுசாகவே பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், ஓகேங்களா, கல்கட்டா ஜோன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. எதற்கான இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, டேக்ஸ் அசிஸ்டண்ட், ஹவில்டார் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ் உள்ளிட்ட பல போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 30ஆம் தேதி, ஓகேங்களா, 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு வந்து 10 வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதற்கான மாத சம்பளம் 25,500லேருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஹவில்டார் போஸ்ட்டு. இதுக்கு வந்து 14 வேக்கன்சிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 18,000லேருந்து 56,900 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அதற்கான சேலரி வந்து 18,000லேருந்து 56,900 ரூபா வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கணும், எனி டிகிரி, ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக்காக இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீடு வந்து 8,000 கீ, ஓகேங்க, 8,000 கீக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டேட் படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஜனவரி 1, ஓகேங்களா, அந்த டேட் படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஹவில்டார் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணால் போதும், 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடத்தப்படும் அப்படின்ட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதற்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 18,000லேருந்து 56,900 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்ட்டு, அது வந்து சில க்ரைட்டீரியாஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர் வந்து ஃபுல்லி எக்ஸ்பேண்டடாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும் மினிமம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து 48 kg மினிமமாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1600 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் 15 நிமிஷத்தில் வந்து நடக்கணும் அப்படின்ட்டும், ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 20 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மற்ற எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எதுவுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு கிடையாது, ஓகேங்களா. வயது வரம்பு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளம் 18,000லேருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கிரவுண்ட் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு அவங்க வைப்பாங்க. ஸோ அந்த
ஸ்கில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இது எல்லாமே பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்க மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மெரிட் பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட்டு 3 இயர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் உங்களுடைய கெரியரில் எப்படி இருக்குது, ஏஜ், பர்ஃபார்மன்ஸ், அந்த கிரவுண்ட் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து கால்ஃபர் வரும். ஷார்ட் லிஸ்ட்டு ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த கால்ஃபர் வந்ததுக்கப்புறமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் அது வந்து நடக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ப்ரொபேஷன் பீரியட் அதாவது ட்ரைனிங் பீரியட் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 2 இயர்ஸ் வந்து அவங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கன்சர்ன் போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டி தான் உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்குவாங்க. ஓகேங்களா. இதில் ட்ராவலிங் அலவன்சஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ட்ராவலிங் அலவன்சஸும் இருக்காது அப்படின்ட்டு அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மோட் என்ன ஆஃப்லைன் மோடா ஆன்லைன் மோடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோட் தான். ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் மோட் தான். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இது. ஓகே, www.kolkatacustoms.gov.in இதுதான் வந்து அவங்களுடைய லிங்க், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு. அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸோடைய சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கான சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கான சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு ஒரிஜினல்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.